பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஷயம் நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்துல அவங்க அபரிமிதமா தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. ஆதாயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துல அவங்க இறங்க மாட்டாங்க. நிலையான வளர்ச்சி இல்லை, உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, நிலையான ஒரு உத்தியோகம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே நகைகள் பல வருஷமா இருக்குது, அந்த நகையெல்லாம் மீட்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்ப அந்த நகையெல்லாம் மீட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் வழியாக பராபவ ஆண்டு புத்தாண்டு நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கான பலன்களை தொகுத்து வழங்குவது மகிழ்ச்சி அடைகிறேன். துலாம் ராசி எப்பவுமே ஆதாயம் இல்லாத செயல்கள்ல அவங்க இறங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ராசி அதிபதி தராசு, ராசியோட சின்னம் தராசு அப்படிங்கறதுனால எந்த விஷயத்தையுமே எடை போட்டு பார்ப்பாங்க. இந்த விஷயம் நமக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சா செயல்படுவாங்க. இந்த விஷயம் நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்துல அவங்க அபரிமிதமா தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. ஆதாயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துல அவங்க இறங்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கோச்சாரத்துல குரு பகவான் ஆல்ரெடி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்துல ஒரு சுபகிரகங்கள் இருக்கிறது நல்ல விஷயம் தான். 10ல பாதி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இப்ப 10ல உச்ச கிரகமே வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடமான புனரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. இப்ப அவங்க உங்களுக்கு 2/6/2026 அன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. ஆண்டு பூராமே உங்களுக்கு 6ஆம் இடத்துலதான் சனி பகவான் சஞ்சரிக்க போறாங்க. 5/12/2026 அன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் 10ஆம் இடத்துக்கு கேது பகவானும் மாறுறாங்க. இப்ப இது உங்களுக்கு என்ன விதமான பலனை தரும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு தொழில் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வலுப்படுது. 3/6 அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாரு. அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது கமிஷன் அடிப்படையான தொழில். 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு சாதனங்களை சொல்றது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த வட்டி தொழில், வாடகை வருமானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி தொழில் பண்றவங்க, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பயன்படுத்தி தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சுபமான ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் பல வருஷமா நான் உத்தியோகத்துல எனக்குன்னு ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்குது, நிலையான வளர்ச்சி இல்லை, உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, நிலையான ஒரு உத்தியோகம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப நிலையான நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும். இப்ப நல்ல கவனமா நம்ம பார்க்கணும். உபஜயஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. கடன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு கொடூரமான விஷயம். இப்ப 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க ஜாதக ரீதியா நீங்க நிறைய கடனால கவலையா இருந்தீங்க, கடனால நிறைய கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இப்ப அந்த கடன் சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு முழுமையாக குறைஞ்சிது. ஏன்னா குரு பகவான் சேர்ந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு, தன் வீட்டை தானே பாக்குறாரு. அப்ப 6ஆம் இடத்துக்கு குரு சனி 2 பேரோட சம்பந்தமும் இருக்கிறதுனால கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏன் சில பேருக்கு கடன் தொகையே தள்ளுபடியாகும். ரொம்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட், 6ஆம் இடங்கிறது கடன். இப்ப பல வருஷமா உங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை நீங்க பணத்துக்காக அடமான வச்சுட்டீங்க, ஆனா மீட்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த சொத்தை மீட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும். அடமானத்துல நகைகள் பல வருஷமா இருக்குது, அந்த நகையெல்லாம் மீட்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்ப அந்த நகையெல்லாம் மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துற சூழ்நிலைகள் இருக்கும். 3/6 2ஆம் இடம் இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல வலுவா வேலை செய்யறதுனால பொருளாதாரத்துல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். இது வரைக்கும் தொழில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கமிஷன் அடிப்படையான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த இன்சூரன்ஸ், ஏதாவது ஒப்பந்தம் அடிப்படையான தொழில்கள்,
ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சும்மா ஒரு போன் பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல லம்ப் அமௌண்ட் வந்து கமிஷனா வந்து வந்துடும். இந்த மாதிரி சிறிய முயற்சியில பெரிய வருமானம் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். 6ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறாரு. அப்ப கடன் தொகை வந்து தள்ளுபடி ஆகுங்க. சில பேர் வந்து கடன் தொகை வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா, வட்டிக்கு அதிகமா வந்து கடன் தொகை வந்துருச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட் கேட்பாங்க, எனக்கு வந்து கடன் தொகை வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேங்க்ல கொடுப்பாங்க இல்லையா, கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப வந்து கடன் தொகை வந்து தள்ளுபடி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும். இப்ப லக்னத்துல வந்து உங்களுக்கு எந்த கிரகமும் வந்து இல்லை, ஆனா நீங்க துலாம் ராசியாகவோ துலாம் லக்னமாகவோ இருந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல வந்து கேதுவும் வந்து வர்றாங்க இல்லையா. அப்ப ராகு கேது மையப்புள்ளியில உங்களுக்கு லக்னமும் 7ஆம் இடமும் மாட்டிடுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். ஒண்ணு நல்ல வரன் நீங்க நம்பி திருமணத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிடலாம். இல்ல ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து அதிகமா வரலாம். இல்ல திருமணம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டிருச்சு, ஆனா கூட அந்த வரனை பத்தி ஏதோ ஒரு தவறான விஷயம் வந்து கேள்விப்பட்டு அந்த திருமண விஷயம் வந்து காலதாமதமாகிறது, இல்லைன்னா டிராப் அவுட் ஆகுறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து வரலாம். அப்ப திருமணம்ன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா வந்து இருக்கணும். துலாம் ராசிக்கோ துலாம் லக்னத்துக்கோ டிசம்பருக்கு மேல திருமணம் வாய்ப்புகள் வந்து எவ்வளவு நல்ல வரன் வந்தா கூட நீங்க ஒரு தடவைக்கு பல முறைகள் வந்து விசாரிச்சுக்கணும். அது மாதிரி இப்ப 4ஆம் இடத்துல ராகு 10ஆம் இடத்துல கேது வரும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சொத்துங்க. 4ஆம் இடங்கிறது வந்து கல்வி. இப்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் சில பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, 4ஆம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால கல்வியில அவங்களுக்கே வந்து ஆர்வம் குறைஞ்சி கல்வியில வந்து ஒரு பின்தங்கிய நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும். சில பேரு நல்லா வீடு வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும், இந்த 4ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால அவங்க வந்து சொத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து ஏதாவது வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு சொத்தாக வந்து மாத்தி அமைச்சிருவாங்க. அந்த மாதிரி 10ல வந்து கேது வர்றாரு, 10ல வந்து குரு இருக்கிறாங்க. நல்ல தொழிலாக இருந்தா கூட அவங்க வந்து ஒரு நிதானம் இல்லாம அதிகமா வந்து கடன் வாங்குவாங்க. ஏன்னா 6 குடைகள் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க இல்லையா. தொழிலை வந்து விரிவுபடுத்தணும்னு தங்களோட வருமானம் எவ்வளவுன்னு தெரிஞ்சா கூட அந்த வருமானத்துக்கு மீறிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு அமௌண்ட் வாங்கி அவங்க வந்து தொழில வந்து ஒரு விபரீத விளைவுகளை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப துலாம் ராசி வந்து எப்பயுமே வந்து ஆதாயம் இல்லாத செயல்களை ஈடுபட மாட்டாங்க. அப்படின்னா கூட திட்டமிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடங்கிறது வந்து திட்டமிடுதல், 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன் நோய் எதிரி. அப்ப திட்டமிட்டு செயல்பட்டால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக செயல்பட்டு கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள்ல இருந்து உங்களை வந்து நிச்சயமாக வந்து விடுவிச்சு விட்டுருவாரு. இப்ப 10ஆம் இடத்துல வந்து குரு கேது 2 கிரகமே வந்து சேர்ந்திருக்காங்க. குரு கேது சேர்க்கை வந்து கோடீஸ்வர யோகம்னு சொன்னா கூட பணக்கார போர்வையில் வாழும் கடனாளிகளும் குரு கேது சேர்க்கை தான். அப்ப பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிதானம் இல்லாத ஒரு வருவாயை வந்து கொடுத்தால் கூட அந்த 10ஆம் இடத்துல வந்து குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாத ஒரு சொத்துல வந்து அவங்களாவே போய் வந்து லாக் ஆகுவாங்க. இப்ப வந்து ஒரு சொத்து மதிப்பு வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னா ஒரு 20 லட்சம் 20 லட்சம் கொடுத்து அந்த சொத்தை வாங்கி அவங்களாவே வந்து ஒரு கடன்ற விஷயத்துல வந்து மாட்டுவாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து நிதானம், திட்டமிடுதல், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தாயோட ஆரோக்கியத்துல ரொம்ப நீங்க வந்து கவனமா வந்து இருந்துக்கணும். குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமா உங்களோட கண்காணிப்புல வந்து பாத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்குமே 5/12/2026 வரைக்குமே வந்து 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து இருக்கிறாரு. அப்ப குழந்தைகளை வந்து ரொம்ப கண்காணிப்பா உங்களோட பக்கத்துல வச்சு நீங்க வந்து பாத்துக்கணும். ஏதாவது சின்ன உடல்நல பாதிப்புகள் இருந்தா, அவங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் இருந்தா அதை வந்து நீங்க முறையா வந்து சரி பண்ணிக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தொழில் உத்தியோக ரீதியாக வந்து குழந்தைங்க கிட்ட ஒரு ஒட்டுதல் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம வந்து இருப்பாங்க. எப்பயுமே வந்து குழந்தைங்கள்கிட்ட நம்மளோட அட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போதுதான் அவங்களோட அன்புகள் வந்து நமக்கு வந்து முழுசா வந்து கிடைக்கும். பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப உங்களுக்கு இப்ப வந்து லக்னம் 7ஆம் இடமும் ராகுகேது மையப்புள்ளியில வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து ராகுகேதுக்கள் வந்து உங்களுக்கு வந்து 5-11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமா வந்து பாத்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க உங்களை வந்து நல்லா ட்ரீட் பண்ணிக்கணும். ஏதாவது வந்து நல்ல உணவுகளை வந்து சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் எல்லாம் அதிகமா வந்து சாப்பிடும்போது வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுத்து ஹெல்த் அதிகமான பாதிப்பை வந்து கொடுக்கலாம்.
ரொம்ப கவனமாக நீங்க திட்டமிட்டு நிதானமாக செயல்படும் போது 6ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நீங்க காக்கப்படுவீங்க. பரிகாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினர் எப்பயுமே சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது உங்க வாழ்க்கையில எவ்வளவு இடர்கள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தீரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அது மாதிரி இப்ப 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் குறைஞ்சு உங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.